Hi guys, இன்றைக்கு எதை பத்தி பார்க்கறங்க அப்படினா சித்ரா பானர்ஜி தேவகரிணி எழுதிய அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கற ஒரு டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோங்க. சோ இது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது இதுல எதை பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருக்காங்கன்னா பெண்களுடைய நிலைமையை பத்தி அவங்களுக்கு இந்த திருமணம் அந்த மேரேஜ் டைம்ல அதுவும் இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமையுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி இந்த ஒரு டாபிக்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க நாம ஃபர்ஸ்ட் சித்ரா பானர்ஜியோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். இவங்க பிறந்தது வந்து 29 ஜூலை 1956ல எங்கன்னா கல்கட்டாவில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போ ஏஜ் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ் ஆகுது. இவங்களுடைய ஸ்பைஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் மூர்த்தி. இவங்களுக்கு மேரேஜ் ஆனது வந்து 1979ல வந்து மேரேஜ் ஆயிருக்கு. இவங்க என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன் புக் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு இந்தியன் அமெரிக்கன் ஆத்தர், அதே மாதிரி ஒரு போயட்ரும் கூட. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொஃபஸர் ஆஃப் ரைட்டிங் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் த ஹூஸ்டன் கிரியேட்டிவ் ரைட்டிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷார்ட் ஸ்வீட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இதை தொடர்ந்து நம்ம எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்ற அந்த டாப்பிக்கோட ஒரு சில பேக்ரவுண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த டாபிக்குள்ள எதை பற்றி எந்த கண்டென்ட்டை பற்றி தீமை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த புக்கில் என்னென்ன இருக்குது இதுதான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா பின்னாடி அது என்னென்னா இந்த அரேஞ்ச்டு மேரேஜ்ன்றதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 ஸ்டோரி இருக்குது. அந்த 11 ஸ்டோரியுமே வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாம் போடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஸ்டோரி கலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் 11 ஸ்டோரியோட கலெக்ஷன் தான் இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது. ஸோ இந்த அரேஞ்ச் மேரேஜ் ஸ்டோரி பப்ளிஷ் ஆனது வந்து 1955 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த ஸ்டோரியில் வந்து ஃபோக்கஸ்டாக சொல்ல போனால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் இஷ்யூஸ், அதாவது இந்த அரேஞ்ச் மேரேஜில் அந்த பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த ஒரு ஸ்டோரியில் நமக்காக கொடுத்துருக்காங்க. யாருன்னா இதில் வர இந்த 11 ஸ்டோரியுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் எக்ஸ்பிளைன் கொடுத்தாலையும் அதோட பிளாட்டோட தீம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. எதை பற்றி குறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மேரேஜை பற்றி குறிக்கிறதா மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கல்ச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் ஃபார் சொசைட்டி, அந்த கல்ச்சரில் வந்து இந்த சொசைட்டியில் உமன்ஸ் எப்படிப்பட்ட அந்த டிப்ரெஷனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சில விஷயத்தையும் வந்து இதில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியோட டோட்டல் ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மட்டும்தான் ப்ரொட்டகனிஸ்டாக இருந்திருக்காங்க. அதுவும் எப்படின்னா இந்த மேரேஜ் இந்த அரேஞ்ச் மேரேஜ் சஃபர்ஸ் எது விதமான சஃபர்ஸை வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க உமன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இங்கே வந்து ஆத்தர் நமக்காக தெளிவாக எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது அப்படின்னா அதில் வந்து ஃபேமிலியோட டாமினேஷன் எப்படி இருக்கு, அந்த பெண்களுக்கு வந்து ஃபேமிலியோட டாமினேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்னன்னா ஒவ்வொரு மேரேஜ் நடக்கும்போது பெண்களுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல அவனை கல்யாணம் பண்ணிக்கினா நல்லா இருப்பீங்க, இப்படி நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இப்போ அந்த 11 ஸ்டோரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த 11 ஸ்டோரிஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து த பெட்ஸ். ஸோ பெட்ஸ் BATS. ஸோ இந்த பெட்ஸ் அப்படின்றது என்ன குறிக்கும் அப்படின்னா அவங்களுடைய அந்த இல்லறத்துவத்தை பற்றி குறிக்கும். ஸோ அதில் நரேட்டரை பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் வந்து கிளாத்தஸ், அவங்க போடக்கூடிய அந்த கிளாத்தஸ், அந்த மேரேஜில் வந்து போடக்கூடிய அவங்க கிளாத்தஸ். ரெண்டு வந்து கோல்டன் ரூட்ஸ். ஃபோர்த் வந்து என்னன்னா த வேர்ட்ஸ் லவ், அவங்களுடைய அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு. அடுத்தது ஃபிஃப்த் வந்து த பர்ஃபெக்ட் லைஃப். சிக்ஸ்த் வந்து த மேரிடு சர்வெண்ட் ஸ்டோரி, த மெய்டு சர்வெண்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். செவன்த் வந்து என்னன்னா த டிஸ்அப்பியரன்ஸ். எயித்து வந்து டோர்ஸ். நைன்த் வந்து த அல்ட்ரா சவுண்டு. 10th வந்து என்னன்னா அஃபையர். 11th வந்து என்னன்னா மீட்டிங் மேர்னல். ஸோ இது மாதிரி என்னன்னா அந்த பெண்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைங்க அங்கே ஏற்படும் அந்த அரேஞ்ச் மேரேஜில். ஸோ இதை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து இந்த 11 ஸ்டோரியில் வந்து ஆத்தர் வந்து நமக்கு ஃபோக்கஸ்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைன்னா
நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அது கீழே ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மோஸ்ட்லி வந்து இப்போ இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன் அதை இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் ஸ்டோரிஸை வந்து ஒரு 4 தடவை அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக வந்து மைண்டுக்குள்ளே வந்து சேவ் ஆகிக்கும். ஸோ சேவ் ஆகும்போது நம்மளுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஸ்டோரிஸை வந்து பாருங்கன்னா பார்க்காதீங்க. அந்த ஹெட்ஃபோன் போட்டு அந்த ஸ்டோரியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணிங்கன்னா போதும். கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அதுவும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.